ஹலோ வீவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அக்மல் ஃபுட்டுக்கு. வாங்க இன்றைக்கி பார்க்கலாம் ரொம்பவே சுவையான சோயா வெஜ் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு. நான் சோயா சங்க் எடுத்திருந்தேன் 125 கிராம். இதுக்கு வந்து மீல் மேக்கர்னு கூட சொல்கிறாங்க. நம்ம வந்து நல்லா தண்ணிக்கு கொதிக்க வச்சுக்கணும். நம்ம சோயா சங்குக்கு இதில் போடணும். அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா மூடி வச்சுடுங்க. பார்த்திங்கன்னா நம்ம சுத்தண்ணியில் நல்லா நம்ம வந்து இதுக்கு மூடி வச்சுருந்தோம் 15 நிமிஷத்துக்கு. இந்த சோயா வந்து டபுள் சைஸ் ஆகிடுச்சு இந்த பன்னு. இப்போ நம்ம இந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டோம். இருந்தாலும் இதில் தண்ணி இருக்கும். நம்ம இந்த மாதிரி கையில் கொஞ்சம் சோயாக்கு எடுத்து நல்லா புழிந்து எடுக்கணும். பாருங்கள் தண்ணி எவ்வளோ வந்துட்டுருக்குன்னு. இந்த மாதிரி எடுத்து ஒரு தனியாக ஒரு டிஷ்ஷில் போட்டுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சோயா சங்க்கு நம்ம மசாலா போட்டு இப்போ ரெடி பண்ணலாம். 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ், 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 150 கிராம் கெட்டியான தயிர் போட்டுக்கலாம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், மல்லித்தூள் 3/4 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் பேஸ்ட் 1 டீஸ்பூன், பிரியாணி மசாலா பவுடர் 1 டீஸ்பூன், தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துங்க. 1 கைப்பிடி பொடியாக நறுக்கின புதினா இலை, 1 கைப்பிடி பொடியாக நறுக்கின மல்லி இலை எல்லாம் போட்டு நல்லாவே கலந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு இதுக்கு நம்ம ஊற வைக்கலாம். நான் ஒரு 1/2 கிலோ வெங்காயம் வாங்கியிருந்தேன். இதுக்கு வந்து நான் நீட்டு வாக்கில் மெலிசாக கட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 150 ml குக்கிங் ஆயில் போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுங்க. இந்த வெங்காயம் வறுக்கிறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தேவைப்படும். ஏன்னா நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வந்து நல்லா இதுக்கு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்து எடுக்கணும். இந்த வீடியோ வந்து நானே இந்த வீடியோ லிங்க் போட்டிருக்கேன் எப்படி வறுக்கிறதுன்னு அன்னியன்னு. தேவைப்பட்டுச்சுன்னா பார்த்துங்க. பாருங்கள் ரொம்பவே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம வந்து அன்னியனுக்கு எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா ட்ரெயின் பண்ணி அன்னியன் எடுக்கல. பாருங்கள் 1/2 கிலோ வெங்காயத்துக்கு நம்ம வந்து நல்லாவே பொரிச்சு எடுத்துட்டோம். லைக் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வெங்காயம் வறுக்கக்குள்ளே கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக யூஸ் பண்ணியிருந்தோம். இப்போ கொஞ்சம் எண்ணெய் எடுத்துடலாம். ஒரு 100 ml எண்ணெய் வச்சுக்கலாம். இப்போ கேரட், பீன்ஸ், குடமிளகா எல்லாம் 3 வெஜிடபிள்லேயே நான் வந்து 100 கிராம் எடுத்துக்கிட்டேன், கட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு வந்து நம்ம வந்து 3லேருந்து 4 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா நம்ம வந்து இதுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம வெஜிடபிள் வறுத்து எடுத்த அதே எண்ணெயில் இப்போ தாளித்து விடலாம். நான் வந்து ஒரு 80 ml நெய் எடுத்திருக்கேன். இதில் பாதி போட்டுட்டு பாதி வைக்கலாம், மறுபடியும் யூஸ் பண்ணணும். நானே கரம் மசாலா எடுத்திருக்கேன். 6லேருந்து 7 ஏலக்காய், 1 பெரிய ஏலக்காய், 2 ஜவுந்திரி, 6லேருந்து 7 பிரியாணி இலை, 6லேருந்து 7 சின்னதாக பட்டை, 2 ஸ்டார் அனீஸ், 6லேருந்து 7 லவங்கு. நம்ம பிளாக் கார்டமன் போட்டுக்கலாம். மீதி இருக்க மசாலாவில் பாதி போட்டு பாதி வைக்கலாம், அப்புறமா யூஸ் பண்ணணும். நம்ம வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம், அதுவும் பொரியட்டும். நம்ம பொரிச்சு எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த அன்னியனில் வந்து நம்ம வந்து 3/4 அன்னியன் வந்து இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். 1/4 எடுத்து வைங்க, அப்புறமா யூஸ் பண்ணணும். நல்லா இதுக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு வதக்கலாம். அதிகமாக வதக்க தேவையில்லை, மதியம் நம்ம வதக்கியிருக்கோம் நல்லா பொரிச்சு. நான் வந்து ஒரு 2 பெரிய சைஸு தக்காளி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு ரஃப்லி சாப் பண்ணிவிட்டேன். இதுக்கும் நல்லா வந்து நம்ம வந்து வதக்கி விட்டுக்கலாம். நம்ம தக்காளிக்கு வந்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில். நல்லா தக்காளிக்கு 5 நிமிஷத்தில் வெந்துடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, இந்த சோயாக்கு இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா நம்ம இதுக்கு வதக்கணும். நம்ம வந்து ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ காரம் இதில் போட்டுங்க. நம்ம இதே நல்லா வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கணும். மூடி போடாதே நல்லா வந்து நம்ம வதக்கணும். இந்த மாதிரி நம்ம வதக்கக்குள்ளே போட்டிருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மசாலா எல்லாமே வந்து ரொம்பவே இதில் சோக் ஆகிடும். இந்த சோயா சங்கில் டேஸ்டியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு கிட்டேருந்து நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள் நம்ம வந்து எடுத்து வச்சுருந்த வெஜிடபிளும் இதில் போட்டு 2 நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஃப்ளேம்லேயே இதுக்கும் கொஞ்சம் வதக்கலாம். இப்போ வந்து இது வதக்கியாச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ரைஸுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். 2 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் போட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்தீங்களா இந்த கரம் மசாலா மீதி இதில் போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் பொரியட்டும்.
1/2 டீஸ்பூன் ஜீரகம் எதுவும் பொரியிட்டு இதில் போட்டுக்கலாம். இப்போ தண்ணி போடலாம். தண்ணி வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வைங்க, அப்போ தான் வந்து சாதம் உதிரி உதிரியாக நல்லா வரும். பாருங்கள், நல்லாவே தண்ணி வந்து கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் புதினா இலை, கொஞ்சம் கொத்தமல்லி இலை, தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் ஒரு 650 கிராம் அரிசி எடுத்திருந்தேன், பாஸ்மதி அரிசி. இதுக்கு தண்ணியில் நல்லா கழுவிட்டு ஒரு 20லேருந்து 30 நிமிஷத்துக்கு தண்ணியில் நல்லா ஊற வச்சுருந்தேன். இப்போ நம்ம வந்து இது கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா வந்து நம்ம இதுக்கு வேக வைக்கலாம். பாருங்கள், அரிசி நல்லாவே வந்து ஒரு 80% வெந்துருச்சு. 3/4 வேக்காடு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம வந்து வேக வச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து தண்ணியிலேருந்து வடிகட்டி எடுத்துடலாம். பாருங்கள், நான் நல்லா வடிகட்டி எடுத்துட்டேன். இப்போ நம்ம என்ன செய்யலாம், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் இதில் போட்டு கொஞ்சம் ஸ்லைட்டாக வந்து இதுக்கு கிளறி கொடுத்துக்கலாம். இந்த மசாலாலாம் போட்டு நல்லாவே வந்து இதுக்கு வதக்கி ரெடி பண்ணி இருந்தோம் சோயா சங்க்கு. ஃபர்ஸ்ட்டில் நம்ம வந்து சோயா சங்க்கு போட்டுக்கலாம். இதுக்கு மேலே வந்து இப்போ நம்ம ரைஸ் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் ஃபுட் கலரிங் எடுத்துருந்தேன். தண்ணியில் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி விட்டு விட்டு நம்ம போட்டோன்னா ரைஸில் பார்க்கறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். நான் பிரியாணி மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இது வந்து நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். பிரியாணி மசாலாவுடைய லிங்க் இந்த வீடியோ கீழே இருக்குது, தேவைப்பட்டுச்சுன்னா பார்த்துங்க. கொஞ்சமாக இதுக்கு வந்து கிளறி கொடுத்துக்கலாம். ரைஸுக்கு கொஞ்சம் புதினா இலை, கொஞ்சம் மல்லி இலை தூவி விட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, இந்த ஃப்ரைட் ஆனியனுக்கும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். பிரியாணி மசாலா ஒரு 2-3 பிஞ்சு கடைசியாக தூவி விட்டுக்கலாம். ரொம்ப வாசனையாக இருக்கும் இந்த பிரியாணியில். நம்ம வந்து ஃபுட் கலரிங் மறுபடியும் இந்த மாதிரி விட்டு விட்டு போட்டுக்கிட்டால் ரொம்பவே பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, இந்த நெய்க்கு மறுபடியும் இதில் வந்து தூவி விட்டுக்கலாம். நல்லாவே வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணக்குள்ளே இந்த ரைஸில் ரொம்ப மணமாக இருக்கும். நான் வந்து ஒரு ஃபாயில் எடுத்திருந்தேன். இந்த மாதிரி 2 லேயர் பண்ணி இதில் போட்டுக்கலாம். நான் தோசைக்கல்லுக்கு நல்லாவே சூடு பண்ணிக்கிட்டேன். இப்போ இதுக்கு வந்து நம்ம 15 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சுக்கலாம். இந்த ரைஸுக்கு மூடி வச்சு தம்முக்கு விடலாம். பார்க்கலாம் ரைஸ் எப்படி ஆயிருக்குன்ட்டு. பாருங்கள், ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது. எதுவுமே ரைஸே உடையவே இல்லை. நம்ம வந்து இந்த சோயா சங்க்கு வந்து நம்ம வந்து மீட்டுடைய ரிப்ளேஸ்மெண்ட்டாக போட்டிருக்கோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் மீட்டாட்டமே. இப்போ டிஷ் அவுட் பண்ணிடலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் மறக்காத காமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனுக்கு ப்ரெஸ் பண்ணுங்கள். என்ஜாய் ஃபுட்.